வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் பெட்டாலியன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண தேவையில்லை. ஓப்பன் ரேலி மணியாக தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டாக்குமெண்ட்டோட நீங்கள் வந்து டைரெக்டாக எந்த தேதியில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்டேட்டில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதில் நீங்கள் வந்து இந்த தேதியில் வந்து நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரேலி வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஓப்பன் ரேலிக்கான செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது, வித் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் டியூட்டி, சீஃப் கம்யூனிட்டி, குக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ரேலி வந்து நமக்கு எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிராவில் வந்து நமக்கு 2 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. 101, 109 இந்த 2 யூனிட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷனுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டிடுவாங்க. அதாவது உங்களுடைய சென்ட்ரு கீழேயே உங்களுக்கான லொக்கேஷனுமே கொடுத்துருப்பாங்க. மகாராஷ்டிராவில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொலம்பூரில் வந்து இங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து நடக்குது. சிவாஜி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டியில் 195, சோல்சர், கிளர்க்கு, ட்ரேட்மேன் எல்லாருக்குமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வேகன்சி இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் வந்து அப்ளைக்கு வந்து நீங்கள் போகணும். நான் வந்து இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகன்சி இல்லாத இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்டத்தில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல நடக்குது, அதாவது எந்த தேதியில் யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 17ஆம் தேதி வந்து 11 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எப்போ அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்குமே தமிழ்நாட்டுக்கு வந்து மகாராஷ்டிராவில் 28ஆம் தேதி தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மணி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து முந்தின நாளே அங்கே வந்து போயிருங்க. 5 மணிக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரேலி வந்து 10 மணி வரை வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து லேட் ஆக்காதீங்க 10 மணி வரை. ஆனால் நீங்கள் வந்து 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறாப்புல பார்த்துக்கோங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து எந்தெந்த இடத்துல ரேலி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தெலுங்கானாத்தில் வந்து நமக்கு வந்து 3 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. 110, 117, 125 இந்த 3 யூனிட்டில் வந்து தெலுங்கானாவில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோல்சர் டியூட்டி அதாவது ஜிடிக்கு வந்து 298, சோல்சர் டெக்னீஷியன் 11 வேகன்சி, கிளர்க்குக்கு 1, சீஃப் கம்யூனிட்டி 5, சீஃப் ஸ்பெஷலுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக தான் நம்மளும் இதில் வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ டிஸ்ட்ரிக் வந்து பாதி டிஸ்ட்ரிக்டாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் டிஸ்ட்ரிக்டாகவும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பாதினா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து முதல் நாள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீதம் வேறு இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து வேறு டேட்டில் தான் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் வந்து போக முடியும். அதாவது நான் வந்து 2 யூனிட்டில் குவாலிஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் ஒரு சில பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேரால் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நவம்பர் 24 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தெலுங்கானாவில். நவம்பர் 24 தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, தேனி, அரியலூர் இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 24ஆம் தேதியும், மீதம் இருக்கிற 10 டிஸ்ட்ரிக் தர்மபுரி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், சிங்காலம்பட்டு, சென்னை இந்த 8 டிஸ்ட்ரிக், அதாவது கள்ளக்குறிச்சி போன்ற 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 25ஆம் தேதி வந்து உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வித் இன்னும் இருக்கிற 10 டிஸ்ட்ரிக் 27ஆம் தேதி வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, தென்காசி இந்த 10 டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து 27ஆம் தேதி போகணும். 28ஆம் தேதி எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட், திருநெல்வேலி, திருப்பூர், நீலகிரி,
வில்லிபுரம், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து 10ஆம் தேதி வந்து உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு வந்து தெலுங்கானாவில் கொடுத்துருக்கிற ரேலி எந்தெந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து நமக்கு வந்து 3 யூனிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது 106, 115, 122 அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 320 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு வந்து 17ஆம் தேதி, அதாவது 11 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே தனித்தனியாக தான் பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு ரேலி எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு வந்து 27ஆம் தேதி ஆல் ஸ்டேட், கேரளா ஸ்டேட்டுக்கு வந்து 24ஆம் தேதியும் 27, 28ஆம் தேதியும் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், 28ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடக்குது. 27ஆம் தேதி வந்து கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து போகலாம். இது வந்து நெக்ஸ்ட் யூனிட் வந்து மகாராஷ்டிரா. இதுலேயும் நமக்கு வந்து 3 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து மகாராஷ்டிரா, யூனிட் வந்து 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. 116, 118, 123 அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டிக்கு 303, மித்ததுக்கு எல்லாமே 1, 2 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து வேகன்சி, அதாவது ரேலி வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி தான் நமக்கான ரேலி வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே போகலாம். 28 நவம்பர் வந்து ரேலி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர் வந்து அந்தமான் நிக்கோபார். இதில் வந்து நீங்கள் வந்து யார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 154 வேகன்சி வந்து யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கு 138, யூனிட் வந்து 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது ஒரே சென்டரில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். சவுத் ரீசன் வந்து நம்மளால் இந்த ரேலி வந்து அட்டன் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஆவரேஜாக வந்து நீங்கள் வந்து 45% மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கு வந்து நீங்கள் 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆவரேஜ் வந்து 60% மார்க் வந்து வச்சுருக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு வந்து 50% வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்தாலுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு இதுக்கு வந்து கிளர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கான டேட் டெஸ்ட் இருக்குது. அதாவது ஜென்ரல் டியூட்டியை தவிர மிச்சம் எல்லாருக்குமே உங்களுக்கான டேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரேட்மேனுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்மேன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரேட்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். அதர் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதுக்கான மார்க்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹைட்டுமே எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு சில பேருக்கு வந்து 157 இருந்தாலுமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து 82 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்டட் வந்து உங்களுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஜிடி லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ஹெயிட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வெயிட் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதாவது இந்த ஏஜில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கணும், அதாவது இந்த ஹெயிட்டுக்கு தக்கன இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கணும். வெயிட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் லோ வெயிட், ஹை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க, அதாவது 1 கிலோ 2 கிலோ அதுக்கு மீறி வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜெக்டிங் லெட்டர் வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்துருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரம், அதாவது 1600 மீட்டர் வந்து 5.5 நிமிஷத்தில் கடந்தீங்கன்னா 60 மார்க்ஸ். மொத்தம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் 5.5 நிமிஷத்தில் ஓடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவே 5.5 நிமிஷத்துக்கு மேலே 5.25 நிமிஷத்துக்கு உள்ளே நீங்கள், அதாவது 5:31 5:45 வந்தீங்கன்னா உங்களுக்கான 40 மார்க் கொடுக்குறாங்க. இந்த 5.25 மணி நேரத்துக்கு மேலே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 31 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து 6.25 நிமிஷத்தில் வந்து ஓடணும். உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸு. 6.25 நிமிஷத்துலேருந்து 6.5 நிமிஷம் வரையும் ஓடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸு. 6.5 நிமிஷத்துக்கு மேலே ஓடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஓவரால் கட் ஆஃபில் வந்து இந்த மார்க்ஸ் வந்து எனக்கும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புல்லப்ஸுமே நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 30 புல்லப்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க, அதாவது 18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா 10 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 40 மார்க்கு.
9 எடுத்திங்கன்னா 33, 8னா 27, 7னா 21, 6னா 16. 5க்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில். அதுவே 31லேருந்து 42 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 புல்லப்ஸு 40 மார்க்ஸு, 8 33, 7 27, 6 21, 5 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 16, 5 கீழே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் மார்க்கோட கண்டிப்பான முறையில் உங்களுக்கான இணைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். கட் ஆஃப் வந்து மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் ரேலினால அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜில் வந்து 20 கொஸ்டின் 2 மார்க் வீதம் 40 மார்க்கு. ஜென்ரல் சயின்ஸில் வந்து 15 கொஸ்டின். இது வந்து ஜென்ரல் 2Tக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 15 கொஸ்டின்ஸ் 2 மார்க் வீதம் 30 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸில் வந்து 15 கொஸ்டின் 2 மார்க் வீதம் 30 மார்க்கு. அடுத்து ஜோல்சர் கிளர்க்குக்கு வந்து அதுவே தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மாறும். அதாவது கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகம் இடப்படும். அதையும் சொல்லிடுறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஈச் மார்க், அதாவது நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து நெகட்டிவ் ஆகும். அதாவது 1 மார்க் வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க்கும் இல்லை, நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கான சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் கீழே இருக்கிட்டே வந்தீங்கன்னா, அதாவது 10th சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கான இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேகன்சி வைஸ் வித் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக இதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ரேலி நடக்கிற இடத்துல உங்களுக்கான ஸ்டேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்போ போனால் தான் உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மிச்சப்படி வந்து நீங்கள் வந்து ரேலியில் முந்தின நாளே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான டேட் எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் மட்டும்தான் உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.